Hello everyone, I am Francis. I am the founder and CEO of MFA 3D Solutions and I am an alumni from Tagore Engineering College. I am a 2016 BE Mechanical passed out from Tagore Engineering College. So, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 3D printing. So, 3D printing comes under the manufacturing technique called additive manufacturing. ஸோ யூஸ்வலாக கன்வென்ஷனலாக நம்ம இத்தனை வருஷமாக செஞ்சுட்டு வந்த ஆதி காலத்துலேருந்து, அதாவது வந்து இந்த ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்போலேருந்தே ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்போலேருந்து இம்ப்ரூவ் ஆகி இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நிறைய டெக்னாலஜிஸாக வந்து நிற்கிது. ஸோ அது எல்லாமே மெஜாரிட்டி ஆஃப் த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங்னா நாம் வந்து ஒரு பிளாக்கோ இல்லை ஏதோ ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் எடுத்து அதுலேருந்து நாம் வந்து ரெக்வயர்ட் ஷேப்பில் வந்து மெட்டீரியலை கட்டோ ரிமூவ் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா அந்த ரிமைனிங் இருக்க பார்ட்டை வந்து அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். பட் இந்த 3D printing comes under additive manufacturing. ஸோ additive manufacturingனா என்னன்னா, the raw material will be in the format of wire or a powder or a liquid. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் இருக்கும். நாம் வந்து அந்த மெட்டீரியலை வந்து நமக்கு தேவையான ஒரு ஷேப்பில் வந்து நம்ம அதை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ யூஸிங் சம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் லைக் லேசர் ஆர் ஹீட்டிங் இட். ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி அதை வந்து நம்ம லேயர் பை லேயராக ஒன்று மேலே ஒன்று டெபாசிட் பண்ணி நாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பேர் தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், நம்மளுடைய டாபிக் வந்து 3D printing. ஸோ இன்னைக்கு நான் வந்து எதை பற்றிலாம் சொல்ல போகிறேன்னா, 3D printingனா என்ன, ஸோ 3D printer எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அந்த டெக்னாலஜியோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, ஸோ அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன, ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னையோடைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் திங் வந்து ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ யூஸ்வலாகவே ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் வந்து சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங்காக தான் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஃபுல் சாலிடை வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணி ஸோ அதுலேருந்து நாம் வந்து ஒரு பார்ட்டை உருவாக்கி அதை அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா ஆடிங் மெட்டீரியல் லேயர் பை லேயர், ஒன்று மேலே ஒன்று லேயர் வந்து நம்ம மெல்ட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லேயர் மேலே லேயராக டெபாசிட் பண்ணி அதை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 3D printing. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 டைப்ஸ் ஆஃப் 3D printing ஆல்ரெடி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மேஜாரிட்டி ஆஃப் த 3D printing என்னன்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 3D printing தான் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இங்கே வந்து 7 டைப்ஸ் ஆஃப் 3D printing காட்டியிருக்கேன். ஸோ அதில் வந்து சிலது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர், சின்ன சின்ன சேஞ்சஸோட வரும். ஸோ அதனால ஐ ஹவ் ஷோன் இட் அஸ் 7 டைப்ஸ் ஆஃப் 3D printing as a majority of things that are used in today. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபியூஸ்டு டெபாசிஷன் மேனுஃபேக்சரிங். ஸோ இதெல்லாம் என்னென்னன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல் இது வந்து ஃபியூஸ்டு டெபாசிஷன் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த ஃபியூஸ்டு டெபாசிஷன் மேனுஃபேக்சரிங் தான் நாம் இன்னைக்கு டெமோ பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் யூஸ்வலி மெஜாரிட்டி ஆஃப் 3D printing இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. மற்ற எல்லா டெக்னாலஜிஸுமே வந்து ஒரு 2 to 3% தான் வந்து மற்ற டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூஸ் டெபாசிஷன் மேனுஃபேக்சரிங் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைப்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டீரியோ லித்தோகிராஃபி SLM, அதுக்கப்புறம் வந்து செலக்டிவ் லேசர் சின்டரிங் ஆர் டைரக்ட் மெட்டல் லேசர் சின்டரிங். ஸோ சின்டரிங்னா வந்து இட்ஸ் நத்திங் பட் மெல்டிங் அண்ட் ஃபியூசிங். அண்ட் செலக்டிவ் லேசர் மெல்டிங், அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் லைட் ப்ராசஸிங், எலக்ட்ரான் பீம் மெல்டிங், அதுக்கப்புறம் வந்து லேமினேட்டட் ஆப்ஜெக்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 3D printing இருக்குது. நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீரியோ லித்தோகிராஃபி. ஸோ ஸ்டீரியோ லித்தோகிராஃபி அப்படின்னு நம்ம ஒரு இதை பார்க்கும் பொழுது என்னன்னா, ஆஸ் த நேம் சஜஸ்ட், லித்தோகிராஃபினா இட் ரியாக்ட்ஸ் டு லைட். ஸோ இப்போ நம்மளுடைய ரா மெட்டீரியல் வந்து லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கிறத ஒரு ட்ரேல வந்து நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேல இருக்க அந்த லிக்விடுக்கு வந்து லைட் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரேக்கு கீழே வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே இருக்கும். ஸோ அந்த எல்சிடி டிஸ்பிளே என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு லேயர் இருக்குன்னா அந்த லேயருடைய இமேஜை வந்து நமக்கு வந்து அந்த எல்சிடி டிஸ்பிளேல டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன ஆகும்னா, இந்த லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்க ரா மெட்டீரியல் வந்து ஒரு லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல். ஸோ அது மேலே வந்து இந்த பர்டிகுலர் லைட்ஸை வந்து நம்ம ஒரு யூவி லைட்டோ இல்லை இந்த மாதிரி லேசர் லைட்டோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து எதுக்கு சென்சிட்டிவோ அந்த லைட்ஸை வந்து கீழே இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மெட்டீரியல் வந்து லைட் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அந்த லைட் வந்து எந்தெந்த ஷேப்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகுதோ அந்த ஷேப்பில் இருக்க லிக்விட் மட்டும் ஹார்ட் ஆகி சாலிடாக மாறும். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்லாப் வந்து ஒரு லேயர் முடிஞ்சோடனையும் மேலே போகும். யூஸ்வலி இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. பட் ஸ்லோ மோஷனில் எப்படி இருக்கும்னா ஒரு லேயர் முடிஞ்ச உடனே அடுத்த லேயருக்கு வந்து அந்த ஸ்லாப் வந்து ஒரு குறிப்பிட்ட எம்எம், ஒரு 0.2 mm இல்லை 0.1 mm இல்லை 0.05 mm, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்க்கு வந்து அந்த ஸ்லாப் மேலே மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த லேயருக்கு வந்து அந்த டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் ஏற்கனவே பிரிண்ட் ஆன ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயரை வந்து டெபாசிட் பண்ணும். ஸோ இதே மாதிரியே வந்து ஸ்டீரியோலித்தோகிராஃபி டெக்னாலஜி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மெட்டீரியல் வந்து லெஸ் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதாவது இது வந்து வெறும் ஆர்ட் இந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட்ஸில் மட்டுமே இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனால் என்னன்னா நம்ம வந்து இதை வந்து ஹை ரெசல்யூஷனில் பிரிண்ட் பண்ணலாம். லைக் நம்மளுடைய அக்யூரசி வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஆனால் இதில் இந்த டெக்னாலஜியில் மேனுஃபேக்சர் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாமே வந்து லெஸ் ஸ்ட்ரென்த். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இதோடைய மெட்டீரியல் லிமிடேஷன் வந்து ரொம்ப கம்மி. இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டீரியோலித்தோகிராஃபியில் வந்து வெறும் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தட் டு லிமிட்டட் நம்பர் ஆஃப் காம்போசிட் மெட்டீரியல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்டிவ் லேசர் சின்டரிங் ஆர் டைரக்ட் மெட்டல் லேசர் சின்டரிங். ஸோ இது வந்து சின்டரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்டரிங்னா ஒரு ஒரு ரா மெட்டீரியல் வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த பவுடர் ஃபார்மேட்டில் இருக்க மெட்டீரியலை வந்து நாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலியமா யூஸ்வலாக வந்து லேசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லேசர் யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியலை வந்து மெல்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் வந்து ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லேசர் பீம் வந்து அந்த மெட்டீரியலை வந்து மெல்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் இருக்கிறத மட்டும் செய்யுது. அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லாப் வந்து என்ன பண்ணுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 பின் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு பின்ல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லேசர் வச்சு பவுடர் வந்து கோட் பண்ணுவீங்க. இன்னொரு இதில் வந்து ஃப்ரெஷ் பவுடர் கோட்டட் பவுடர் வந்து இருக்கும். ஸோ மெட்டீரியல் வந்து இந்த ரா மெட்டீரியல் வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிறத அந்த ஸ்லாப் வந்து ஒரு லேயர் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து ஒரு பவுடர் கோட்டிங் கொடுத்துட்டு அது லெஃப்டில் போயிடும். அதுக்கப்புறமா இந்த பிரிண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்லாப் வந்து கீழே போகும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பவுடர் கோட்டிங் கொடுக்கும். இதே மாதிரியே வந்து கண்டினியூஸாக ஸ்டெப் பை ஸ்டெப் லேயர் பை லேயர் பவுடர் ஒரு லேயர் ஆஃப் பவுடர் லேசர் வச்சு நம்ம மெல்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு லேயர் ஆஃப் பவுடர் வந்து கோட் பண்ணுறோம். திரும்ப லேசர் வச்சு மெல்ட் பண்ணி கீழே இருக்கிறதோட ஃபியூஸ் பண்ணுறோம். இதே மாதிரியே கண்டினியூஸ் ப்ராசஸாக நடக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய பார்ட் வந்து இந்த ப்ராசஸ் மூலியமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூஸ்டு டெபாசிஷன் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த டெக்னாலஜி தான் நம்ம வந்து இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அண்ட் டெமோவும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூஸ்டு டெபாசிஷன் மேனுஃபேக்சரிங்னா ஒரு மெட்டீரியல் வந்து வயர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜியில் ஸோ என்னன்னா அந்த வயர் ஃபார்மேட்டில் இருக்க மெட்டீரியலை வந்து நாம் ஒரு ஹீட் பிளாக் மூலயமா உள்ளே செலுத்துகிறோம். ஸோ ஹீட் பிளாக்ல என்ன ஆகும்னா அந்த மெட்டீரியல் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி நமக்கு தேவையான ஷேப்ல வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா டெபாசிட் பண்ணும் யூசிங் ஸ்டெப்பர் மோட்டார்ஸ். ஸோ இதை பத்தின டீடைல்டு ரிவ்யூ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இது வந்து மற்ற டெக்னாலஜிஸோட கம்பேர் பண்ணும்போது, மற்ற 3D பிரிண்டிங் டெக்னாலஜிஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து சம்வாட் சீப்பஸ்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் அ 3D பிரிண்டர். ஸோ ஒரு 3D பிரிண்டர் இருக்குன்னா அதில் வந்து கட்டாயமாக இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருந்தே ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஹீட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். ஸோ அதை வந்து அவங்க வந்து ஹாட் அண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு இமேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹாட் அண்ட் அசம்பிளி என்ன பண்ணுன்னா நம்மளுடைய வயர் ஃபார்மேட்டில் இருக்க மெட்டீரியலை வந்து மெல்ட் பண்ணி ஸோ அதை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து டெபாசிட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஹாட் அண்ட் அசம்பிளி. ஸோ அதில் வந்து அந்த ஹாட் அண்ட் அசம்பிளியோடைய டீட்டெயில்டு ஒரு இமேஜ் தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் தான் வந்து ஹாட் அண்ட் அசம்பிளியோடைய ஒரு பலூன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு கீழே வந்து ஒரு நாசில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும். ஸோ நாசில் மூலியமா அந்த வயர் ஃபார்மேட்டில் இருக்க மெட்டீரியலை வந்து நாம் வந்து புஷ் பண்ணுறோம். அந்த ஹாட் அண்ட் வந்து ஹீட் பண்ணுறதுக்காக ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும். ஸோ அங்கே வந்து டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார் அது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்ட்ஸ்குள்ளே டீட்டெயிலிங்காக போக தேவையில்லை. ஸோ அந்த நாசில் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயரை வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வயர் வந்து
கீழே அந்த நாசில் வழியா வந்து தான் டெபாசிட் ஆகும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து நாம வந்து ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிலமெண்ட். ஸோ ஃபிலமெண்ட் தான் வந்து நம்ம அந்த வயர் ஃபார்மேட்ல வரும்னு சொன்ன தெரியுமா. ஸோ அந்த ஃபிலமெண்ட் வந்து நம்ம மேலே வந்து வச்சிருப்போம். ஸோ அது இந்த பார்ட்ஸ்லாம் வந்து நான் ரியல் டைம்லேயே உங்களுக்கு நான் இந்த ஸ்லைட் முடிஞ்சோன்னு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீட் பெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த 3D பிரிண்டர் இமேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹீட் பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அது என்னன்னா ஒரு பேஸ் இருக்கும். ஸோ எந்த ஒரு பொருளுமே மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுக்கு ஒரு பேஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போதான் வந்து நம்ம மெல்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த பேஸில் வந்து ஸ்டிக் ஆகி நிற்கும். ஸோ அந்த பேஸுக்கு பேர் தான் வந்து ஹீட் பெட். ஸோ ஹீட் பெட்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை வந்து மெல்ட் பண்ணி ஊற்றும் போது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அந்த பேஸ் வந்து ஹாட்டாக இருந்தால் தான் அந்த மெட்டீரியலை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியும். இல்லைனா வந்து அந்த மெட்டீரியலை வந்து அந்த பேஸால் ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹீட் பெட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த மெட்டீரியல் வந்து மெல்ட் ஆகி ஊற்றும் பொழுது கரெக்டாக அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஹீட் பெட். ஸோ உங்களுக்கு ரியல் டைம் பிரிண்டரில் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிலமெண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஃபிலமெண்ட் வந்து இது வந்து ஏபிஎஸ் மெட்டீரியல். ஸோ இதுக்கு கீழே வந்து இந்த மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரூடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டுக்குள்ளே போகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடர் என்ன பண்ணுன்னா இந்த மெட்டீரியலை வந்து புல் பண்ணி கீழே இருக்க கீழே வந்து ஹாட் எண்ட் இருக்கும். ஸோ அந்த ஹாட் எண்டுக்கு வந்து இந்த மெட்டீரியலை புல் பண்ணி கொடுக்கறது தான் இதோடைய வேலை. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரூடர். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து ஹீட் பெட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து 5 ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்பர் மோட்டார்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா நார்மல் மோட்டார் வந்து கரண்ட் சப்ளை பண்ணால் ரொட்டேட் ஆகும். ஆனால் அதோடைய ஆங்கிளையோ அதோடைய டைமிங்கையோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் சுற்றணும், இந்த டைமில் சுற்றணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலிமா. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டாருடைய அட்வான்டேஜ். ஸோ இந்த மிஷினில் வந்து 5 ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 2 ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் வந்து இந்த ஹாட் எண்டுடைய இசட் ஆக்சிஸ், அதாவது மேலே கீழே போயிட்டு வர்றதுக்கு வந்து இந்த சைடும் ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ 2 ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் கூட இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரூ அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து எதுக்குன்னா இந்த ஸ்க்ரூ மூலியமாக தான் இது வந்து மேலே கீழே போயிட்டு வரதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்ட்ரூடர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பர் மோட்டார் தான் வந்து இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் உள்ளே போகணும், எவ்வளோ நேரத்துக்கு போகணும் அப்படின்றத வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டார் மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஒய் ஆக்சிஸ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல பேக் சைடில் ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் வச்சுருக்காங்க. ஸோ 5 டைப் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் வந்து 5 ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் வந்து இந்த 3D பிரிண்டிங் மிஷினில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன் எஃப்டிஎம் 3D பிரிண்டிங் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படிலாம் 3D பிரிண்டிங் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ முதல் விஷயம் டிசைனிங் ஆர் மாடலிங். எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டாலுமே அந்த மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு 3D மாடல் உருவாக்கி இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3D மாடல் தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்லைசிங் த மாடல். ஸோ அந்த மாடல் ஒன்று கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட லேயர் ஒரு ஹைட்டுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 mm ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 10 mm இருக்கிறத வந்து 0.2 mm 0.2 mm ஒவ்வொரு லேயராக வந்து 5 into 10 mm வந்து லைக் 50 லேயர்ஸாக வந்து நம்ம வந்து அதை ஸ்லைஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லைசிங்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ஸோ ஸ்லைசிங்னா வந்து இட்ஸ் லைக் கட்டிங் இன்டூ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த மாடலை வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக கட் பண்ணுவோம் சாஃப்ட்வேர்லேயே. அதுக்கப்புறமா ப்ரிப்பேரிங் த பிரிண்ட். ஸோ அந்த பிரிண்ட்டுக்கான நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்குது இந்த 3D பிரிண்டருக்காக. ஸோ அந்த மாதிரி அந்த செட்டிங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டெமோ காட்டும் போது க்ளீனாக நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் த 3D பிரிண்டர். ஸோ அந்த 3D பிரிண்டர் வந்து நம்ம எடுத்த உடனே பிளக் அண்ட் பிளே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நிறையா ஹீட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஒரு 3D பிரிண்டரை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த பார்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிரிண்டிங் த பார்ட். அதுக்கப்புறம் வந்து ரிமூவல் ஆஃப் தி பார்ட் ஃப்ரம் தி ஹீட் பெட்.
ஸோ அதுவே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ப்ராசஸ். என்னன்னா நம்ம வந்து அந்த ஹீட் பெட் மேலே பிரிண்ட் பண்ணிட்டோம். அது எடுக்கும் போது என்ன ஆகும்னா பாட்டம் லேயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அந்த ஹீட் பெட்ல இருந்து டக்குன்னு எடுக்கும் போது அது கூல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த பாட்டம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரிமூவல் ஆஃப் தி பார்ட் ஃப்ரம் தி ஹீட் பெட் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் அண்ட் ஃபினிஷிங் த பார்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னதான் வந்து நம்ம அக்யூரேட்டாக மேனுஃபேக்சர் பண்ணாலுமே சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சில நேரத்தில் வந்து நமக்கு சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அந்த சப்போர்ட் மெட்டீரியல்னா என்ன அப்படின்றத வந்து நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட கலரில் தேவைப்படும், இல்லை நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹோல் போடணும், அந்த மாதிரி எதனா ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஃபினிஷிங் ப்ராசஸில் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த பார்ட். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான ஒரு ஷேப்பில் நம்ம பண்ணியிருக்கோமா, தேவையான சைஸில் பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுறது தான் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த பார்ட். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டெப் வந்து டிசைனிங் ஆர் மாடலிங். ஸோ நாம் ஒரு 3D மாடல் ஜென்ரேட் பண்ணால் தான் 3D பிரிண்டிங்கே வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொண்டு போக முடியும். ஸோ நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்கணுன்றத 3D மாடல் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சாலிட் ஒர்க்ஸ், கேட்டையா, யூனிகிராஃபிக்ஸ், ஆட்டோகேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் வந்து நம்ம ஒரு மாடலை ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணும்போது STL ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். ஸோ STL ஃபார்மேட்லாம் என்ன ஆகும்னா நம்ம எந்த மாடலாக இருந்தாலும் அதை வந்து குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸாக வந்து கட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸாக அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு கொடுக்கும் ஒரு மாடலை. ஸோ பாலிகான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பாலிகான்ஸாக வந்து நமக்கு வந்து ஒரு மாடலை வந்து மாற்றி கொடுக்கறது தான் STL ஃபைல் ஃபார்மேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லைசிங் மாடல். ஸோ ஸ்லைசிங் மாடல்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒரு மாடலை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்லைசஸாக நம்ம வெட்டுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இமேஜ் வந்து ஆனிமேட் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு மாடல் இருக்குன்னா அந்த மாடலை வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்லைஸ் பண்ண மாடல்ஸ் தான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக ஒரு லேயராக நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன தெரியுமா. ஸோ அந்த ஒரு லேயரையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கும். அது எந்த ஷேப்பில் வரும், எந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ஃபார்மேட் பேட்டர்ன் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஸ்லைசிங் ப்ராசஸ் மூலியமாக தான் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, லைக் கியூரா, ஸ்லைசர், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணுற 3D பிரிண்டர் வந்து ப்ரூசா மாடல். ஸோ அந்த ப்ரூசா மாடலில் வந்து ப்ரூசாவே தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரே வந்து இட்ஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் த பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதை வந்து அவுட்புட் ஃபார்மேட்டாக நம்ம சேவ் பண்ணும்போது ஜி கோட்ஸாக சேவ் பண்ணணும். ஜி கோட்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜி கோட்னா வந்து இப்போ இந்த CNC மிஷின், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணுற எல்லா மிஷின்ஸ்க்குமே வந்து ஜி கோட்ஸ் அவசியம். ஸோ இதுவும் 3D பிரிண்டரும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலியமா தான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இட் ரெக்வயர்ஸ் அ ஜி கோட். ஸோ இந்த அவுட்புட் ஃபார்மேட் வந்து ஜி கோடாக சேவ் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த ஜி கோட் வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து இப்ப இந்த பிரிண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன தெரியுமா. ஸோ அந்த ஸ்டெப்ல வந்து என்னன்னா அதே ஸ்லைசிங் சாஃப்ட்வேர்ல இது எல்லாத்தையுமே பண்ணணும். இப்ப என்னன்னா நம்மளுடைய பார்ட் வந்து இவ்வளோ நேரத்தில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ்வளோ திக்னஸ் வேணும் எனக்கு, இவ்வளோ இப்போ நம்ம லேயர் ஹைட் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு லேயர் வந்து 0.2 mm வைக்கிறேன். இப்போ ஒரு 10 mm பார்ட் இருக்குன்னா 0.2 mm வச்சேன்னா அது வந்து 50 லேயராக பிரிக்கும். அதுவே வந்து 0.1 mm லேயர் ஹைட் வச்சேன்னா அதே பார்ட்டை வந்து 100 லேயராக பிரிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 0.05 வச்சோன்னா 200 லேயராக பிரிக்கும். இது மாதிரி வந்து ஒரே பார்ட்டியே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸில் பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த பிரிண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த சாஃப்ட்வேர்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நாம் வந்து ஜி கோட் ஃபார்மேட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் வந்து ப்ரிப்பேரிங் த 3D பிரிண்டர். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளக் அண்ட் பிளேவாக ஒரு 3D பிரிண்டரை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ முதல் ஸ்டெப் வந்து லோடிங் த ஃபிலமெண்ட். ஸோ நம்ம எடுத்தோன்னா அந்த ஃபிலமெண்ட்டை வந்து அந்த ஹீட் பண்ணுற எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம விட்டோம்னா அது உள்ளே போகாது. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து நம்ம ஹீட் பண்ணதுக்கு முன்னாடியே ஹீட் பண்ணணும். அதை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம் வந்து இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும், அந்த ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா ப்ரிப்பேரிங் த ஹீட் பெட். இந்த ஹீட் பெட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பார்ட் வந்து நம்மளுடைய ஹீட் பெட்ல கிளீனாக ஒட்டிக்கணும் அப்படின்றதுக்காக பல நேரங்களில் நாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணுவோம்.
நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற க்ளூவை வந்து நம்மளுடைய அந்த ஹீட் பெட்டில் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமா கேலிப்ரேஷன். ஸோ கேலிப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் 3D பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும். யூஸ்வலாகவே ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒழுங்காக வேலை பார்க்குதா, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கா, நமக்கு தேவையான ப்ராசஸை வந்து கரெக்டாக பண்ணுதா அப்படின்றத வந்து கேலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் 3D பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது நாம கேலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து அந்த கீழே இருக்க அந்த ஹீட் பெட் வந்து ப்ராப்பரா எக்ஸாக்டா ஹாரிசான்டலா இருக்கா, இல்லை எங்கன்னா வந்து கொஞ்சம் மேலே கீழே இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த அலைன்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கேலிப்ரேஷன் மூலிமா நம்ம செக் பண்ணணும். அந்த செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம வந்து ஒரு 3D பிரிண்டர் மூலிமா ஒரு பார்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லேயராக வந்து ஒவ்வொரு லேயர் மேலேயும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒரு லேயர் முடிஞ்சோன்னா அந்த இசட் ஆக்சிஸ்ல இருக்க அந்த ஸ்க்ரூஸ் மூலிமா அந்த 3D பிரிண்டர் வந்து கொஞ்சம் மேலே போகும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நம்ம கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ரிமூவல் ஆஃப் தி பார்ட் ஃப்ரம் தி ஹீட் பெட். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் லேயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முன்னாடி வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் இந்த மாதிரி ஹீட் பெட்டுக்கு மேலே எதுவுமே இருக்காது, டைரக்டாக ஹீட் பெட் மேலே நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை வந்து சுரண்டி எடுக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் நடக்கும். அது மாதிரி இருக்கும்போது நிறைய பிரிண்ட்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா கீழே வந்து சுரண்டி எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து அதோடைய பாட்டம் லேயர் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால வந்து அந்த பிரிண்டே டோட்டல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ஹீட் பெட்டுக்கு மேலே ஒரு பிளேட் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை ஒரு கார்பன் கோட்டட் ஷீட்டோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு, ஸோ அது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ஹீட் பெட்ல வந்து மேக்னெட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளேட்டை வந்து நம்ம ஹீட் பெட் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹீட் பண்ணி பிரிண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளேட்டை வந்து மேக்னெட் இருக்கிறதுனால அந்த மேக்னெட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கையில வச்சு அப்படி பெண்ட் பண்ணோம்னா அந்த பார்ட் வந்து ஈஸியா வெளியில வந்துடும். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சு வர்ற எல்லா 3D பிரிண்டர்ஸ்லையுமே வந்து இந்த பிளேட்ஸோட தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளீனிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி, ஸோ நான் சப்போர்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்கள் ஸ்டார்ட் ஆஃப் தி இதில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்னன்னா, நாம் வந்து இப்போ ஒரு பார்ட்டை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காம்ப்ளெக்ஸ் பார்ட் இந்த சென்ஸ் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும், ஒரு பவுல் மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா, எனக்கு வந்து பாட்டம் லேயர்லேருந்து லேயரா பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும்போது இது வந்து இப்போ ஹேங்கிங் பொசிஷனில் இருக்குது. ஏன்னா வந்து லேயர் வந்து ஒன்று போட்டு வரும்போது இப்படி இங்கே வரும்போது போர் பண்ணுச்சுன்னா, மெல்ட் பண்ணி போர் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வந்து இங்கே கீழே ஒழுகி ஊற்றிடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து சப்போர்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. கூட சப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இப்போ நான் மெட்டீரியலை வந்து மெல்ட் பண்ணி போர் பண்ணுறேன்னா அந்த போர் பண்ண மெட்டீரியல் வந்து கீழே இருக்க இந்த சப்போர்ட் மெட்டீரியலால் ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த பார்ட் எல்லாமே கிடச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்மளால ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சப்போர்ட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து சப்போர்ட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அது ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பார்ட் வந்து நமக்கு ஃபைனல் ஃபினிஷோட வேணும்னா நம்ம நிறைய நேரங்களில் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். என்னன்னா, நம்மளுடைய பார்ட்டை வந்து ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து அதோடைய ஃபைனல் ஃபினிஷ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து. ஸோ அதே மாதிரி வந்து வேப்பர் ஸ்மூத்தனிங், இது மாதிரி வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது சர்ஃபேஸ் ஃபினிஷிங்க்கு. ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் பெயிண்டிங். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இந்த கிளீனிங் பார்ட்டில் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன். நாம் வந்து இப்போ ஒரு வெர்னியர் கேலிப்பரோ இல்லை ஸ்க்ரூ கேஜோ இந்த மாதிரி நிறைய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி அந்த பார்ட்டுடைய டைமென்ஷன், அதோடைய சர்ஃபேஸ் ஃபினிஷ், அதோடைய ஃபிட்டிங். இப்போ அது வந்து ஒரு பார்ட் செய்யணும்னா அந்த பார்ட் வந்து இன்னொரு பார்ட்டில் போய் மேட் ஆக போகுது, அதோட போய் அட்டாச் ஆக போகுது. ஸோ அதுக்கு உண்டான கிளியரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ற ஒரு பார்ட்டில் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய MFA 3D சொல்யூஷன்ஸில் நாங்கள் பிரிண்ட் பண்ண ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ். இண்டஸ்ட்ரியலாகவும் நிறைய பார்ட்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நாங்கள் வந்து அங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து இப்போ வெறும் இந்த கமர்ஷியலாக இல்லாமல் மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். யூனிக்னஸ் ஆஃப் 3D பிரிண்டிங். ஸோ இப்போ நீங்கள் இந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து நிறைய இன்டீரியர் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்ட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு ஓப்பனிங்குமே இல்லாம உள்ளுக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரியான சில ரெக்குயர்மெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸுக்கு வந்து நம்மளால 3D பிரிண்டிங் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேறு எந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியாலுமே பண்ண முடியாது. ஏன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்ல நம்ம வந்து லேயர் பை லேயரா போடுறதுனால நம்மளால உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும்னா அதை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா ஒரு பிளாக்ல இருந்து ரிமூவ் பண்ணும்போது எந்த ஒரு ஓப்பனிங்குமே இல்லாம நம்மளால உள்ளுக்குள்ள வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் உள்ளுக்குள்ள விட்டு டூல்ஸை வந்து ஆப்ரேட் பண்ற அளவுக்கு நமக்கு இன்னும் அந்த அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து ஒன்லி 3D பிரிண்டிங்கால மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்னர் டீடைலிங் வந்து நம்ம பண்றதுக்காக 3D பிரிண்டிங்கால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டோடைப்பிங். இப்போ ஒரு காம்பனண்ட் இருக்குன்னா அந்த காம்பனண்ட்டை வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு ஃபேக்டரி எடுத்தீங்கன்னா அதில் வந்து 1,00,000 ப்ராடக்ட் 2,00,000 ப்ராடக்ட் ஒரே மாதிரியே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்க்கு வந்து கன்வென்ஷனல் டெக்னிக்ஸ் ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான டைமென்ஷன்ஸில் ஒரே ஒரு பார்ட் தேவை. அதை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் போய் கொடுத்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு டை மேனுஃபேக்சர் பண்ணால் அந்த டை மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 lakh 2 lakh அப்படி சொல்லிட்டு அதோடைய காஸ்ட் போகும். நமக்கு ஒரே ஒரு பார்ட் தேவைக்காக நம்ம அவ்வளோ செலவு பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் 3D பிரிண்டிங் தான் இட்ஸ் அ ஒன்லி சோர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து எந்த மாடலில் கொடுத்தாலும் அதை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் தேவையான சைஸில் அதால் மேனுஃபேக்சர் பண்ணி தர முடியும். ஸோ அதனால 3D பிரிண்டிங் வந்து ப்ரோட்டோடைப்பிங்கில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிகேட்டட் பார்ட்ஸ். இப்போ இந்த இமேஜஸில் பார்க்குற மாதிரி சில இதெல்லாம் வந்து ஆர்ட், அதுக்கப்புறம் ஃபேஷன், இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் வந்து நிறையா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 3D பிரிண்டிங் தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா வந்து கன்வென்ஷனல் மெத்தடால இதெல்லாம் மேனுஃபேக்சரே பண்ண முடியாது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் 3D பிரிண்டிங். ஸோ 3D பிரிண்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் எண்ட்லெஸ். எல்லா ஃபீல்ட்லையுமே 3D பிரிண்டிங் இருக்குது, இன்க்ளூடிங் ஃபுட்டு, மெடிசன், ஸோ ஸ்பேஸ், ரொபோட்டிக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எண்ட்லெஸ். எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜிக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் பர்சனலாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண ஒரு இது 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி. ஸோ இது என்னன்னா இந்த பைக் வந்து என்னோடது. ஸோ இந்த பைக்கில் வந்து கீழ் இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கேஸ்டிங் பார்ட் இருக்குது. ஸோ அந்த கேஸ்டிங் பார்ட் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட் வந்து நான் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஷோரூம்லையும் சரி சர்வீஸ் சென்டர்லையும் போய் கேட்கும் பொழுது அவங்க வந்து இல்லை, எங்களுக்கு இந்த பார்ட் வந்து வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனியாக எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாற்றினா மொத்தமாக அந்த ஹேண்டில் பேர்லேயே மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த பார்ட்டை வந்து ஒரு 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணி நான் ஜென்ரேட் பண்ணி அந்த 3D மாடலை யூஸ் பண்ணி நான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்த பார்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டேன் யூசிங் கார்பன் ஃபைபர். அந்த ப்ரீவியஸ் மெட்டீரியல் வந்து அலுமினியம், ஆனால் நான் வந்து கார்பன் ஃபைபரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கேன். ஏன்னா கார்பன் ஃபைபர் வந்து இட்ஸ் ஆக்சுவலி மோர் ஸ்ட்ராங் தேன் அலுமினியம். ஸோ அந்த கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணி 3D பிரிண்ட் பண்ணி அந்த பார்ட்டை வந்து அந்த பிளேஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வரைக்குமே வந்து எனக்கு அந்த பார்ட் தான் வந்து ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஃபிட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லையுமே வந்து 3D பிரிண்டிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பர்சனலாக என்னுடைய லைஃப்ல யூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3D பிரிண்டிங்கில் வந்து நான் ஒரு எடிபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரிங்க்ஸில் வந்து இந்த 3D பிரிண்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் எடிபிளாக நம்ம பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 3D பிரிண்டர் மூலிமா காஃபீஸ், மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், பீஸா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 3D பிரிண்டிங் அப்ளை பண்ணி நாங்கள் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன். அந்த டெமோ காட்டும் பொழுது அந்த டெமோவில் வந்து உங்களுக்கு புரியலை, அதில் அந்த டெமோலையும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து அந்த முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு பர்சனலாக நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய 3D பிரிண்டரில் உங்களுக்கு நான் டெமோ கொடுக்குறேன், எப்படி வந்து 3D பிரிண்டிங் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. நான் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் 1 by 1 நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 3D பிரிண்டரை வந்து ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை வந்து நான் ஃபஸ்ட்லேயே பண்ணிடுறேன். எதுக்குன்னா இந்த 3D பிரிண்டர் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ அதனால நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே நான் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த 3D பிரிண்டரை இங்கே ஸ்விட்ச் இருக்குது, நான் ஆன் பண்ணிடுறேன்.
ஸோ ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா இது இப்போ நான் வந்து இந்த மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து ஏபிஎஸ் மெட்டீரியல். ஸோ இந்த ஏபிஎஸ் மெட்டீரியலுக்கு வந்து 255 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த ஹாட் அண்ட் இருக்கணும். அண்ட் இந்த ஹீட் பெட் வந்து 100 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணாதான் அது வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ப்ரீ ஹீட்டில் போயிட்டு ஏபிஎஸ் நான் கொடுத்தேன்னா அந்த டெம்பரேச்சர் இதுவாக ஆரம்பிச்சிடும். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி க்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த க்ளூ வந்து நம்ம இந்த பேஸில் வந்து அப்ளை பண்ணணும். நம்ம குறிப்பிட்ட ஷேப்பில் தேவை அப்படின்ற மாதிரி க்ளூ போட்டுட்டு யூஸ்வலி டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் என்கிட்ட இப்போ கரண்ட்லி என்கிட்ட இப்போ கையில் டூல்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் ஹேண்ட்லேயே அப்ளை பண்ணுறேன். பட் இதை வந்து கையில் பண்ணக்கூடாது. வித்தவுட் எனி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தவிர நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு நிறையா சில விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் பெட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த மெட்டீரியல் வந்து ஏபிஎஸ் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து கீழே அப்படியே இந்த எக்ஸ்ட்ரூடர் மூலிமா கீழே இருக்க ஹாட் எண்டுக்கு போய் மெல்ட் ஆகி நமக்கு இந்த ஹாட் பெட்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அது ப்ரிப்பேர் ஆகட்டும். ஸோ அது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க டைமில் நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்ன தெரியுமா, ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணி ஜி கோட் ஜென்ரேட் பண்ணி அந்த ஜி கோடை வந்து இந்த 3D பிரிண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா. ஸோ அந்த ப்ராசஸை வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் வந்து சாலிட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு 3D மாடல் நான் ஜென்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நியூ ப்ராட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு பார்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதோட டைமென்ஷன் நான் செட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 50 mm டயாமீட்டர் நான் வைக்கிறேன். 50 mmல வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எவ்வளோ ஹைட்டுக்குன்னா ஒரு 5 mmக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் போடுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் டைமென்ஷன் செட் பண்ணுறேன் 50. இன்னர் டைமென்ஷன் ஆஃப் த ரிங் வந்து நான் ஒரு 45 வைக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இப்போ அதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எவ்வளோக்குன்னா ஒரு 3 mm இல்லை ஒரு 2 mmக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகே, இது நான் வந்து 4 mm ஹைட்டு அண்ட் அந்த ரிங் வந்து 2 mm ஹைட்டு. ஸோ டோட்டலாக இப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து 6 mm. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். ஸோ என்னுடைய பேர் ஃப்ரான்சிஸ்ன்றதுனால நான் ஸ்டார்டிங்கில் ஒரு F அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறேன். ஸோ அதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு 20 mm ஹைட்டுக்கு நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி நம்ம அதுக்கு நான் இப்போதைக்கு டைமென்ஷன் கொடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு குவிக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அதை வந்து நம்ம ஒரு 2 mmக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 3D மாடல் ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் வந்து மேலே வந்து என்னோட இனிஷியல் போட்டு வெளில வந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு STL ஃபைலாக சேவ் பண்ணுறேன். நமக்கு வந்து இங்கே STL ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதுக்கு நேம் வந்து நான் ஒரு சாம்பிள் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு STL ஃபைலாக டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே STL ஃபார்மேட் வரும்போது அந்த மாடலை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸாக மாற்றிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த STL ஃபார்மேட்டுடைய ஒரு ஒரு யூனிக்னஸ். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்லைசர் சாஃப்ட்வேர் போகிறோம். ஸோ ஸ்லைசர் சாஃப்ட்வேர் வந்து நான் வந்து ப்ரூசா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ப்ரூசா வந்து என்னுடைய மிஷின் ப்ரூசா அப்படின்றதுனால இந்த ப்ரூசா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இம்போர்ட் STL ஃபைல், இந்த பார்ட்டை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த பார்ட் வந்து உட்காந்துருச்சு. ஆனால் வந்து இந்த பார்ட் வந்து கொஞ்சம் வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ அதை ஹாரிசான்டலாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா XYZ பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஒரு 90 டிகிரிக்கு மாற்றினேன்னா அது வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ இந்த மாடலை நான் வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கீழே ஸ்லைஸ் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக வந்து அதை பிரிச்சிருக்கு. நான் உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக ஒவ்வொரு பார்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு லேயராக காட்டுறேன். ஸோ ஒன் பை ஒன் ஒவ்வொரு லேயராக அப்படியே பிரிண்ட் பண்ணி அப்படியே நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் 3D பிரிண்டர். ஸோ இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதிலே வந்து நமக்கு நிறையா செட்டிங்ஸ்லாம் இருக்குது. பிரிண்டர் செட்டிங்ஸு, ஃபிலமெண்ட் செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ள இன்ஃபில் சொன்னோம் இல்லையா, ஸோ அதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த செட்டிங்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இப்போ இந்த இன்ஃபில்ல என்ன ஆகும்னா நம்ம இப்போ உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆப்ஜெக்டோடைய ஸ்பேஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா. நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெஸ்ட் சாம்பிள் மாதிரி. ஸோ இது மாதிரி நான் நிறையா பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரியே ஒரே ஷேப், ஒரே டைமென்ஷன், ஒரே சைஸில் இருக்கும். ஓகே, ஆனால் இது எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வெயிட். மெட்டீரியல் ஒன்றே தான், சேம் PLA மெட்டீரியல். இதே மெட்டீரியலில் இதே லேயர் ஹைட்டில் இதே திக்னஸில் தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இருக்கும். இதை எப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா இங்கே தான் இன்ஃபில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ இன்ஃபில் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து லேயர் பை லேயராக பிரிண்ட் பண்ணும்போது உள்ளே வந்து நம்ம வந்து கேப் விட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெமோ காட்டும் போது இந்த பிரிண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த உள்ளுக்குள்ள இன்ஃபில் வந்து எப்படி வருது அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் காட்டுறேன். ஸோ என்னன்னா இப்போ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், ஒரு 10% இன்ஃபில் வேணும், 20% இன்ஃபில் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதை வந்து நான் 10% இன்ஃபில்ல வந்து நான் ஃபில் பண்ண போறேன் அப்படின்னா இது உள்ள நான் பிரிண்ட் பண்ணும்போது முதல் 2 லேயர் வந்து ஃபுல் சாலிடா பிரிண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நான் வந்து பாக்ஸா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 2 லேயர் பிரிண்ட் பண்ணும் சாலிடா, அப்புறம் 3வது லேயர் வந்த உடனே உள்ளுக்குள்ள வந்து நம்ம கேப் விட்டு அடுத்தடுத்த லேயரை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ 10% இன்ஃபில்னா 10% மட்டும்தான் மெட்டீரியல் இருக்கும், 90% வெறும் ஏர் கேப் தான் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ள வந்து நிறைய கேப் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். ரீசெண்டாக ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் சேட்டலைட் ஒன்று டிசைன் பண்ணி அதை வந்து நாசா மூலியமாக ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சாங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட வெயிட் கொடுத்துட்டாங்க, இந்த சைஸ்ல இருக்கணும். ஸோ இந்த சைஸ் அண்ட் இந்த வெயிட்ல வந்து எனக்கு ஒரு சேட்டலைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமானா எஸ் முடியும், யூசிங் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. அண்ட் அதை வந்து இந்த இன்ஃபில் மூலியமா தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ வெயிட்ல வேணும், ஆனா இந்த டைமென்ஷன்ல எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து 3D பிரிண்டிங்கால பண்ண முடியும். ஸோ இது வந்து மற்ற எந்த டெக்னாலஜியாலுமே பண்ண முடியாது. இட்ஸ் யூனிக் டு 3D பிரிண்டிங். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 15% இன்ஃபில் கொடுத்துருக்கேன். அப்படி நான் உள்ள கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உள்ள வந்து நமக்கு வந்து 15% மட்டும்தான் மெட்டீரியல் இருக்கு, மீதி எல்லாமே ஏர் கேப்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 80% இன்ஃபில்னு வச்சேன்னு வைங்களேன். இப்போ நான் ஸ்லைஸ் கொடுத்தேன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு 80% மெட்டீரியல் வந்து நமக்கு பிளேஸ் ஆகுது. அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து ஃபுல் மெட்டீரியல் வந்து க்ளோஸ் ஆகுது. இதுவே வந்து நான் 0% அப்படின்னு கொடுத்தேன்னா அதை ஸ்லைஸ் பண்ணால்
கீழே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக கேப்பாக இருக்கும், வெறும் அவுட்டர் லேயர் மட்டும் வரும். ஆனால் யூஸ்வலாக நாம் வந்து 0% இன்ஃபில்லாக கொடுக்க மாட்டோம். ரொம்ப ரேர் கேசஸில் மட்டும் தான் 0% இன்ஃபில் கொடுப்போம். ஸோ யூஸ்வலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து 20% இன்ஃபில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் அன்லஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் சம் டஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஜி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஜி கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போ நான் என்னோட மெமரி கார்டு ஒன்று இருக்குது. ஸோ என்னோட மெமரி கார்டை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த மெமரி கார்டுக்குள்ளே நான் அந்த மாடலை வந்து நான் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட கையில் வந்து மெமரி கார்டு இருக்குது. ஸோ இந்த மெமரி கார்டில் வந்து இப்போ நான் அந்த ஜி கோடை ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த 3D பிரிண்டர் உள்ள இந்த கார்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணோன்னா அதுவே ரீட் ஆகிடும். ரீட் ஆனோன்னா நான் கீழே போயிட்டு நான் என்னோட பார்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பார்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்னன்னா, எனக்கு இந்த 3D பிரிண்டர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபர்ஸ்ட் வந்து கேலிபிரேட் ஆகும். கேலிபிரேட் ஆனோடனே அந்த பார்ட் வந்து டைரெக்டாக பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து ஜி கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மிஷின் வந்து ஜி கோட் மூலியமா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோம் பொசிஷன் போகும். அந்த ஹோம் பொசிஷன் போயிட்டு இப்போ இது கேலிபிரேட் பண்ணுது. என்னன்னா 9 பாயிண்ட்ஸில் போயிட்டு அதை செக் பண்ணும். ஸோ அந்த பெட்டு வந்து ஹரிசான்டலாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். செக் பண்ணலன்னா நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும், இந்த மாதிரி பெட்டு வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து அதோடைய பிரிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சோண்டு மெட்டீரியலை வந்து அதை க்ளீன் பண்ணிக்கும். அதோட நாசில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டை வந்து டைரெக்டாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயராக வந்து அடுத்தடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இது வந்து பாட்டம் லேயர் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு. பாட்டம் லேயர் வந்து ஃபுல் சாலிடாக பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே ஃபுல் சாலிடாக இந்த பாட்டம் லேயரை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இட் வில் டேக் சம் டைம், லைக் 20 to 25 minutes ஆகும். நான் உங்களுக்கு அந்த சாலிட் லேயர்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு அந்த இன்ஃபில் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, நம்ம வந்து 15% இன்ஃபில் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இன்ஃபில் பிரிண்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு கிளியராக நான் வச்சு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லேயர் எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக பிரிண்ட் பண்ணிகிட்டே வருது ஒன்று ஒன்றா. இப்போ
இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாதிரி ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே ரிங் ஸ்ட்ரக்சர் போட்டோம் இல்லையா. இப்போ இது வந்து 3 லேயர் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ 4வது லேயர் பிரிண்ட் பண்ணுது. மோஸ்ட்லி இந்த லேயரில் வந்து நமக்கு இன்ஃபில் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபில் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபில்னு நான் எதை சொல்கிறேன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸாக பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கேப்ஸ் வந்து உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ அந்த கேப்ஸ் வந்து நம்ம 15% கொடுத்ததுனால அந்த கேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகி கொடுக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து டைம் லேப்ஸ் மாதிரி நான் வீடியோ போட்டுடுறேன். முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து நான் அதை எடுக்கிறத வந்து நான் நார்மல் வீடியோவாக காட்டுறேன். இப்போ நமக்கு வந்து சாலிட் இன்ஃபில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கேப் விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த கேப் விட்டதை வந்து இப்போ மேலே வந்து ஒரு லேயர் வச்சு க்ளோஸ் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து கேப்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு பார்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. ஸோ இதனால தான் வந்து நம்மளால் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரைஸ் ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரியே ஒரு ரவுண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு எஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இனிஷியல் போட்டேன். ஸோ அந்த எஃப் வந்து வந்துருச்சு. அதை சுற்றி ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சாலிட் ப்ராடக்ட் வந்து நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ணுது யூஸிங் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு பார்ட்டை வந்து எப்படி 3D பிரிண்டிங் மூலிமா மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து உங்களை வந்து ஃபர்தராக உங்களுடைய சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ.